அழகாஷ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபோர் கட் ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோட்லேயே வேறு லெவலாக சீனை காமிச்சிருப்பாங்க. இது எபிசோட வழக்கம் போல் பிரமாதமாக இருக்க போதும் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள். மறக்காமல் அடுத்த எபிசோடுக்கும் தொடர்ச்சி அவங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. முக்கியமாக இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை தொடர்ச்சியாக புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா? இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமா தாக்கப்பட்ட வில்லேஜை காமிக்க கொள்ளையர்கள் பார்த்தா ஒரு வீட்டுடைய கதை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற அம்மாவையும் பொண்ணையும் தனியா பிரிச்சு எடுக்கிறானுங்க. அதுல அம்மா பார்த்தா பொண்ணுக்காக உயிரை விட்டுட்டு அவளை தப்பிக்க வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிப்பாங்க. அவ ஒரு இடத்துல வந்துட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான். ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், நான் இப்ப தனி மரமாயிட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அவன் மேல மழை பெய்யறத நிற்கிறதுக்காக யாரோ ஒருத்தங்க துணியை போய்த்து வராங்க. யாரடான்னு சொல்லிட்டு இவன் ஷாக்காயிட்டு திரும்பி பார்க்க அங்க மேல பார்த்தா நம்ம டீமன் லார்டு தான் ரொம்ப நல்லவனா இருக்கா. இவனை போயிட்டு ஹீரோ கொண்டுட்டான். அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து தான் கூடிய வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு இன்னும் புதிய கிண்டத்தை அறிமுகப்படுத்தி தன்னுடைய பிக் 4ல ஒருத்திய வச்சுக்கிறான். ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு அப்பா பொண்ணு பாசம் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பழகிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ டீமன் லார்ட கொன்னு அவங்கள பிரிச்சுட்டான். இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியாத அவளால இப்ப திடீர்னு பார்த்தா அப்படியே பதட்டத்தோட கண்மடிக்க பார்த்தா இதெல்லாம் கனவு தான். அடச்சா அவரை கொன்னுட்டான், அந்த ஹீரோவை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவை மார்க் பண்ணிருக்கா. கொஞ்சம் நஞ்ச வேலையா பண்ணி வச்சிருக்கா. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. டீமன் லார்டோடைய ஆர்மியில கிட்டத்தட்ட பிக் 4 சேர்ந்தவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டீமன் லார்ட் க்ளோடே கிட்ட அதிகப்படியான நைட்ஸ் இருந்தாங்க. அவனுடைய தொடர்ச்சியான வெற்றிக்கான காரணமே அவனுடைய பிக் 4 சேர்ந்தவங்களும் அவனுடைய ஆர்மியை சேர்ந்த நைட்ஸ் தான். தொடர்ச்சியான வெற்றிகளை அவனுக்கு தேடி தேடி கொடுத்தாங்க. கடைசியில இந்த கிங்டம் ஆஃப் கெட்டலான் கிட்ட நடந்த அந்த ஒரு சண்டையில ஜேடு தோஃபன் கிட்ட அவனுடைய பிக் 4 சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம டீமன் லார்ட தோக்கடிக்கப்பட்டான். ஆனா அப்படியேப்பட்ட பிக் 4ல இருந்தவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் மறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒருத்தியை தவிர ஒருத்தி மட்டும் ஜேடு தூஃபன் கொன்னே தீருவன்னு தீர்மானம் எடுத்தான். அவ தான் பிக் 4ல சேர்ந்தவ ஜின்னா ஸ்டார்டு. டீமன் லார்டுக்காக பழி வாங்குவான்னு சபதம் எடுத்தான். அதனால தன்னுடைய ஐடென்டிட்டியை மடிச்சுக்கின்னு இப்போ மிஸ்டர் ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கிற கிங்டம் ஆஃப் கிளட்டலான் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் ரெடி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கவலைப்படாதீங்க டீமன் லார்டு, உங்களுக்காக நான் அவனை பழி வாங்குவேன். அதே மாதிரி சர் ராக் கவலைப்படாதீங்க, உங்களையும் நான் காப்பாத்துவேன். ஜேடு தூஃபன் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவ கிளம்பணும். பார்த்தா இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வாழ்றதுக்காக கண்டிப்பா பணத்தை சம்பாதிக்கணும். அதுக்காக நான் கடினமா உழைக்கிறதுக்கு ஒரு வேலையை சூஸ் பண்ணேன். அது என்னன்னா ஒரு கஃபேல ஒரு மேடா ஒர்க் பார்க்கறது தான். அதுக்கப்புறம் பார்த்தா மேடு காஸ்டியூம் போட்டு விட்டுட்டு அவங்க எல்லா கஸ்டமரையும் வர வைக்கிறதுல எல்லாரும் குஜாலா வரானுங்க. இங்க ஏத்துவாங்க, ஆர்டர் கொடுக்குறேன், இங்க வாங்க அப்படின்ற மாதிரி யாராலும் பிரிச்சு சாவறானுங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை சீரும் சிறப்பமா அங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பல மாசங்களா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் எதிர்பார்த்த லெவலுக்கு வேலையை மட்டும் தான் சிறப்பா பண்றேன்னு கண்டி அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் பெருசா எனக்கு கவனிக்கல. ஆனா நான் இந்த வேலைக்கு தள்ளப்பட்டதுக்கான முக்கியமான இன்னொரு ரீசனும் ஒண்ணு இருக்கு. அது என்னடான்னு பார்த்தா ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரும்போது வரவையில இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஷாப்ல பார்த்தா எல்லாம் டீமன் லார்டோடைய ஸ்டிக்கு பார்த்தா ஹீரோ இந்த கடையில வித்து வச்சிருக்கான். அடேங்கப்பா இது டீமன் லார்டோடையது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு இது, எவன் இது வித்தான், கண்டிப்பா அந்த நாயா தான் இருக்கணும், இதை நான் வாங்கியே தரணும், அவருக்காக நான் எடுத்து வைக்கணும். இது ரேட்டு பார்த்தா 70,000 பட்ஸுக்குன்னு போட்டிருக்கு. ஆனா கையில பார்த்தா வெறும் 3 தங்க காயின் தான் இருக்கு. இதெல்லாம் பத்தாதே, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை எடுக்கிறதுக்காக வேற வழி ட்ரை பண்ணணும். ஒருவேளை திருடிடலாமா? வேணாம், நேர்மையான முறையில தான் இதை எடுக்கணும். ஒருவேளை என்னுடைய உடம்பை வித்து இந்த மாதிரி பண்ணலாமா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்குது. பின்னாடி பார்த்தா அந்த கஃபேவும் அதே இடத்துல எதிர்க்கதான் கடையை போட்டு அந்த இடத்துல பார்த்தா வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த இடத்துல வேலை. வீக்கெண்ட்ல 2 நாள் லீவு, சம்பளமும் அதிகமா தரணுன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆசையில வந்துருப்பேன். இந்த வேற வழி இல்ல, நான் எப்படியாச்சும் சம்பாரிச்சு அதை வாங்கணும். ஆனா இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஹியூமன் சொல்றல அந்த மிஸ்டர் ஹீரோன்ற நாய் எங்கதான் இருக்கான்னு தெரியல. அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம்னு பார்த்தா அது ஒண்ணுமே வெளியே தலை காட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் மேடு கஃபேக்கு வருவான். வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், நியூ கஸ்டமரா நீங்க? ஆமாங்க, என்னோட பேர் வந்து ஜேடு, போங்க உள்ள போயிட்டு நீங்க உட்காருங்க. மாஸ்டர் ஜேடு உங்களுக்காக சேவை செய்ய ஆட்கள் அனுப்புறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்னாவும் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா மாஸ்டருக்காக நான் பழி வாங்காம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம சார் ராக் வேற எங்க காணாம போயிட்டாருன்னு தெரியல. அப்புறம் அவங்களுடைய ஓனரும் இங்க பாருமா ஜின்னா, டேபிள் நம்பர் 5க்கு வந்து புது மாஸ்டர் வந்திருக்காரு, அவருக்கு போயிட்டு நீ வரவேற்பு கொடுப்போம். ஓகே பண்ணிட்டுன்ற மாதிரி அங்க போனோடனே ஹீரோ தான் இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாயிடுவாங்க. ஜேடு தூப்பன் ஹீரோக்கு இவளை அடையாளம் தெரியாம இவளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வெக்கப்பட்டு இருக்கான். ஹாய்
இவன் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சான்? ஒருவேளை நான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இவனுக்கு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கானா? வாய்ப்பு இல்ல. இப்ப இங்க கொண்டு இல்லாமா? வேணாம் எதுவும் தெரியாம இந்த இடத்துல வேலையும் போயிடும். ஒருவேளை இவன் என்ன இந்த இடத்துக்கு கொள்றதுக்கு வந்திருப்பானா? ஆனா லாஸ்ட் டைம் இவன் என்ன பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சவன் இப்ப ஏன் என்ன தெரியாத மாதிரியே இருக்கான்? நான் என்ன பண்றது? இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அட ஹீரோ மனசுல பார்த்தா ஆஹா இந்த மாதிரி மேடு கப்பையில இப்படியா பட்ட பொண்ணா, இவ கூட நான் போட்டோ எடுத்துக்கணும், இவ்வளவு அழகா இருக்காதுன்ற மாதிரி ஹீரோ கவலை யாருன்றதே தெரியல அவ பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கேட்கலாமா? மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு சொல்லுங்க, சொல்லி தொலைடா. அது என்னன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்க, ஓகே மாஸ்டர். இவன் எல்லாத்தையும் ஆர்டர் சிம்பிளா கொடுத்துட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்தா சகஜமா தான் பேசிட்டு இருக்கான். அப்பனா இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். பேசாம சாப்பாடு கொடுக்கும் போதே அதுல பாய்சனை கலந்து கொடுத்துருவோமா? இந்த நாய் பேதிலேயே போய் சாவட்டும். வேணாம் அப்படியே இந்த நாய் சாவாது. அதனால நம்ம கையாலேயே கொள்ளுவோம். நேருக்கு நேர் கொண்டாதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணுங்க. அது நீங்க எனக்கு என்னன்னா அடிஷ்னலான சர்வீஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ 18+ கேட்கற மாதிரி அவன் நினைச்சுக்கிறா. அடிஷ்னலான சர்வீஸா? என்னடா கேட்கற நீ? பொம்பளை ஜோக பிடிச்சவனே, இவ்வளோ கீத்தரமா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ கிட்ட அவர் ரூடா கத்தி பேசிடுறான். இல்லங்க நான் அதை பத்தி கேட்கல. நீங்க சாப்பாடு எத்தனை வந்துட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்ககிட்ட கொஞ்சம் போட்டோ மட்டும் நின்று எடுத்துக்கலாமான்னு கேட்கதான் அப்படி கேட்டேன். அதுக்கப்புறம் ஓனர் அதுக்கு வந்துட்டு ஜின்னா ஒரு புது கஸ்டமர் கிட்ட எப்படியா நடந்துப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? இப்போ அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் புதிய மாஸ்டர். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்காக நான் போட்டோவை தானே எடுக்கணும், கையவே புடிய வைக்கிறேன், நீங்க கவலைப்படுறீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஓனர் பார்த்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறன்ற பேர்ல ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுக்க வைக்க நம்ம ஜின்னா பார்த்தா சிரிக்க தெரியாம சிரிச்சிட்டு இருக்கா. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? என் ஓனர் சரியா இருந்து என்னென்ன பண்ணிக்குது பாரு. சின்ன உன்ன கையை க்ளோஸா எடுத்துன்னு போ. 2 பேரும் பார்த்தா ஹார்ட்டை பிடிக்க, அடேங்கப்பா நான் எதிர்பார்த்த போட்டோ எனக்கு கிடைச்சாச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு, என் வாழ்க்கையில பெரிய விஷயத்த சாதிச்சிட்டேன் அப்படின்ற நினைப்போட ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப, பார்த்து போயிட்டு வாங்க மாஸ்டர், திரும்பவும் வாங்கன்ற மாதிரி சொல்ல, ஜின்னா இன்னொரு பக்கம் நீ வரவே வேணாம், நீ அங்கேயே இருக்கு. என்ன இவன் நம்மள அடையாளம் தெரியாத மாதிரியே போயிட்டாங்க அம்மனு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும் போதே பார்த்தா போற வழியில எவனோ ஒருத்தர் ஜன்னல் வழியா உழவை பாக்குறவன் ஹீரோவை பார்த்து நோட்டீஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சுக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். சரிங்க, அதோட இந்த வீடியோ முடிச்சுமா.